பார்க்க போற டாபிக் என்னன்னா இமேஜ் ஜென்ரேட்டர். என்னோட லாஸ்ட் வீடியோல ஏஐ டாக்கிங் டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்னன்னா இமேஜ் ஜென்ரேட்டர். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி வந்தப்ப டெல் இ அப்படிங்கிற ஒரு டூல் தான் இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தது. இப்ப அது சாட் ஜிபிடியோட கனெக்ஷன் ஆயிட்டனால அதுல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க, அதாவது ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியோட கனெக்ஷன் பண்ணி ஒரு டூல் ஓபன் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த டெல் இங்கிற இந்த இமேஜ் ஃப்ரம் டெக்ஸ்ட கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்லுவேன்னா, இப்ப கேன்வால அவங்க அவங்களோட எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஃப்ளவர் இன் தி பாட், இது வந்து கேன்வாவும் டெல் ஈயும் கனெக்ட் ஆயிருக்கிறனால இந்த ஷோ ஆகுது. பாட் அப்படின்னு போட்டுறேன். இதுல வந்து 3 கிரெடிட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்க அதிகமா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குலயே லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்ல பே பண்ணணும் நீங்க. இப்ப ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இதுல வந்து ஃப்ளவர் வந்து பாட்ல இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஈஸியா ஜென்ரேட் ஆயிடும். பட் 3 கிரெடிட்ஸ் தான், ஒரு கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணனால 2 கிரெடிட்டா மாறிடுச்சு. இப்ப அடுத்தது இப்ப ஃபேமஸா அதுக்கப்புறம் வந்தது மிட் ஜெர்னி. இந்த இது என்னால லாகின் பண்ண முடியல, ஏன்னா இதை எடுத்த உடனேவே பெய்டு வெர்ஷன் ஆயிடுச்சா. ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், ஆனா லிமிடெடா இருக்கும். நம்ம அக்கௌண்ட்ல அது ஈஸியா வந்து இதாயிடுமா என்னன்னு தெரியல. பட் நான் இதை யூஸ் பண்ணல. பட் இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கார்ட் பூட் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல டிஸ்கார்ட் யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த டெலிகிராம், வாட்ஸ்அப் மாதிரி நம்ம சேட்டிங் மூலியமாவே இதை வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் வந்து நான் இந்த வீடியோல என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த மிட் ஜெர்னி, டெல் இ அப்புறம் ஸ்டேபிள் டிஃப்யூஷனோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் சொல்லுவேன். இப்ப வந்து மிட் ஜெர்னில வந்து இது பார்த்துட்டோம். இதுவும் சூப்பர் இமேஜ் ஜென்ரேட்டர், வீடியோ ஜென்ரேட்டர்னு சொன்னாங்க. சோ வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பே பண்ணலாம். அண்ட் ஸ்டேபிள் டிஃப்யூஷன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட நிறைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்ப வந்திருக்கு அப்படின்றாங்க. இதே மாதிரி இமேஜஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிரெடிட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. மிட் ஜெர்னில பே பண்ணா மட்டும்தான் கிரெடிட்ஸ் தருவாங்க. இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன்ல 10 கிரெடிட்ஸ் தான் ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் வந்து டெய்லி கிரெடிட்ஸ் மாதிரி அதுவே ஜென்ரேட் ஆயிடும். நாம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அண்ட் பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணோம்னா இது ஃப்ளவர் இன் பாட் மாதிரியே கிரியேட் ஆயிடும். ஆனா வந்து பர்டிகுலரா இந்த 2 இதுக்கு இது 2 இது இந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஏஐ டு கோ, இதுல வந்து லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் ஏஐ டாக்கிங் வீடியோ அவதார் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. இதுல இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 50 இது எடுக்கும். இதுல ஒரு 28, 30 இந்த மாதிரி எடுக்கும். வீடியோக்கு வந்து 100 கிரெடிட்ஸ் எடுக்கும். இன்னைக்கு வந்து நான் கிளிக் பண்ணனால இது ஃப்ரீ ஸ்டார்ஸ் இப்போ இல்ல, நாளைக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடும். இது 50 இது டெய்லி சார்ஜஸ் நாம தான் ஆட் பண்ணிக்கணும். சோ இது யூஸ் பண்ணலாம். அண்ட் மாடல்ஸ் நாம கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க இதை வச்சு நீங்க ஏதாவது ஏபிஐ டூல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான அக்சஸ் வந்து ஃப்ரீயா இங்க தராங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன இந்த டூலு. இதுல அவங்க ஸ்டெப்ஸோட கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணும் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. டவுட் இருந்தா இவங்களோட கான்டாக்ட் அஸ் அப்படிங்கிற இந்த இமெயில கிளிக் பண்ணி அவங்க கிட்டயே இதுக்கான ஐடியா கேட்கலாம். இல்ல நான் வந்து இமேஜ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்றேன், என் ஸ்டோரிக்காக மட்டும் தான் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். நான் ரீசெண்டா என்ன ஒரு ஸ்டோரி வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். பட் வந்து இது ரொம்ப நாளா நான் அந்த இமேஜ் வந்து ஞாபகம் இருந்தது, அதை கிரியேட் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லியோனோ ஏஐ, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டூல்ஸ் மாதிரி இருக்கும். பட் நீங்க பே பண்ணாதான் இப்ப அடியில பாக்குற இமேஜஸ் மாதிரி மல்டிபிளா நீங்க கிரியேட் பண்ண முடியும். 150 வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும். இதுல நாம தான் 50 ஜிபியை வந்து இந்த கிஃப்ட் இதை கிளிக் பண்ணி நாம எடுக்கிற மாதிரி இருக்கும். லியோனோல அப்படி இல்ல, அதுவே ஆட்டோ ஜென்ரேட் ஆயிடும். ஆட்டோ ஜென்ரேட் மீன்ஸ் அந்த 150 கிரெடிட்ஸ் அதுவே வந்துரும். நம்மளுக்கு எப்படி வரும் எங்க வரும் தெரியாது. ஆனா நம்ம யூஸ் பண்ணி எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில பார்த்தா அது 50 150 அப்படியே வந்துரும். சோ இது வந்து யூஸ்ஃபுல். இதுல வந்து என்னென்ன பண்ணலாம்னா இமேஜ் ஜென்ரேட்டர், ரியல் டைம் கேன்வாஸ். இப்போ ஒன்னு டயக்ராம் நம்ம வரையறோம்னா அந்த டயக்ராம வச்சு ஒரு ஆர்ட் கிரியேட் பண்ணும். கேன்வா எடிட்டர்னா நம்ம ஏதாவது பேக்ரவுண்ட் இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா இது இந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். மோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுல இருக்கிற இமேஜ் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும், இதுல இல்லாத இமேஜ் மூவ் பண்ண முடியாது. ரியல் டைம் ஜென்ரேஷன் வந்து நீங்க என்னென்ன டைப் பண்றீங்களோ அதை வந்து பேஸ்டா வச்சு அது ஜென்ரேட் பண்ணும் இமேஜஸ். யூனிவர்சல் அப்ஸ்கேலர் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா, இப்ப உங்க இமேஜோட குவாலிட்டி வந்து 2K இந்த மாதிரி லோவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்கிற இமேஜஸே. அப்ப நீங்க அப்ஸ்கேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி இதை அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். அப்புறம் இது லென்ஸ் கோ,
இதுல வந்து இமேஜும் கிரியேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் டு வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர். இப்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ஏஐ பேஸ் பண்ணி அவங்களோட நார்மல் இமேஜ் ஆர் வீடியோஸ, ஐ மீன் இதுல வீடியோஸ் மட்டும் தான் ஜெனரேட் பண்ண முடியும் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்ல. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கன்வெர்ட் பண்றாங்க இந்த ஸ்டைல் டிரான்ஸ்ஃபரை வச்சு. கார்ட்டூன் கேரக்டரை கன்வெர்ட் பண்ணி, இப்ப உதாரணத்துக்கு இதுல இருந்தே நான் ஒரு சூஸ் பண்ணேன். இது பாக்ஸிங் பொண்ணு. இந்த பாக்ஸிங் பொண்ணோட இது வந்து இப்படிதான் ஷோ ஆச்சு. சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீகோ ஹேர். இருக்கிறதே இதான் ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா இது டைம் லிமிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகும். இப்ப ஃபிளவர் இன் பார்ட்னு சொல்றேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஜென்ரேட் ஆகும். இது நிறைய இமேஜஸ் வந்து ஷோ பண்ணும். ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னு அது புரிஞ்சுக்கணும்ல, அதனால. ஓகே, ஃபிளவர் இன் பார்ட் இது ஒண்ணு வந்துருச்சு. இதே மாதிரி ஒரு 10 இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த இதுல கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ஏன்னு தெரியல. அப்புறம் இதே மாதிரி இமேஜ் ஜென்ரேட்டர் தெரியணும் அப்படின்னா ஈஸி வித் ஏஐல இதே மாதிரி நிறைய டூல்ஸ்க்கான லிங்கோட ஒரு பிளாக் இருக்கு. லாஸ்ட் டைம் சொன்ன வீடியோல அக்கூல் வந்து சொல்லியிருப்பேன், அதுவும் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் தான். ஃப்ளூட்டர் சொல்லியிருப்பேன், அதுவும் ஏஐ ஜென்ரேட்டர் தான். பிட் ஏஐயும் ஜென்ரேட்டர் பண்ணும். அப்புறம் இன்னும் நிறைய டூல்ஸ் இதுல இருக்கு, அதுல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேன்வாக்கு போயிட்டோம். இப்ப கேன்வால வந்து இமேஜ் ஜென்ரேட்டர் இல்ல ஜென்ரேட்டர் மட்டும் போடலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க வரும். இப்ப உதாரணத்துக்கு நியோனோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் டு லைஃப் அப்படின்னு போடலாம். இதே மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃபிளவர் இன் பார்ட். இதுல 4 கிரெடிட்ஸ் தராங்க. ஒவ்வொன்றிலையும் 4 120 இந்த மாதிரி கிரெடிட்ஸ் ஒவ்வொரு இதுல டிஃப்ரெண்டா தருவாங்க. சில இதுல கிரெடிட் காட்ட மாட்டாங்க, அன்லிமிட்டட்னு போட்டிருப்பாங்க. பட் நீங்க பார்த்து யூஸ் பண்றது பெட்டர். ஓகே, ஃபிளவர் இன் பார்ட் வந்து இதுல ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதுவும் நியான் பேஸ்டா கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். திஸ் இஸ் ஏபி அனுசாரா பிளாக். என்ன ஏபி அனுசாரா ரியல் அண்ட் ஏபி அனுசாரா பிளாக்ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம்.